ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்க நான் உடனே வருவேன் அப்படின்ட்டு? ஸோ கம்மலில் சொல்லுங்கள். ஆமாங்க, இன்னைக்கு காலையிலே ஒரு பஞ்சாயத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. ஸோ அதை பார்த்த உடனே அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படி தான் இந்த வீடியோ காணொலி. அதாவது யாருக்குமே அவர் மேலே கொஞ்ச நாட்களாகவே வைக்கப்பட்ட குச்சாட்டு என்ன கேட்டிங்கன்னா, அதாவது விஜய் அவர்களுடைய வளர்ச்சியில் எப்பவுமே அவருக்கு கொஞ்சம் பொறாமை இருக்குது. இப்போ முதலமைச்சர் ஆக போகிறாருன்னா அதை அவரால் ஏற்றுக்க முடியல. ஸோ அவர் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்ட்டு அதை தடுக்கிறதுக்காக மறைமுகமாக பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே ஜாயின் டிகே இவர் வேலை பார்க்குறாரு அப்படின்ட்டு ஒரு குச்சாட்டு சமூக வலைதளங்களில் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருமே அந்த குச்சாட்டை வச்சாங்க. ஸோ நான் கூட சொல்லியிருக்கேன், இவர் ஏன் இந்த வேலை பார்க்குறாரு, இவருக்கு ஏன் பொறாமை அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்படி இருக்கிற நிலையில் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும், நான் வந்து அப்படிப்பட்டவன் கிடையாது அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அந்த ப்ரெஸ் மீட்டை ஃபர்ஸ்ட் நம்ம அதை என்ன சொல்லியிருக்கான்னு பேசிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம எல்லா விளக்கத்தையும் பேசலாம். அதில் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா, அதாவது நான் வந்துட்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டு, அதாவது ஸ்டாலின் இருக்காருல்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா 35-40 ஆண்டு கால நண்பர், சரியா? அதனால அவர் வந்து புரிஞ்சாருன்னா தோத்துட்டாரு, அது குளத்தூர் தொகுதியில் தோத்துட்டாருன்னு என்னால் அதை ஏற்றுக்க முடியல. ஸோ அரசியல் தாண்டி நம்மகிட்ட ஒரு நட்பு இருக்குது. ஸோ அதனால அவரை போய் சந்திக்க போனேன். ஆனால் இவங்க உள்ள பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி பேசுகிறாங்க. ஆக்சுவலாக நான் அரசியலில் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் மீது எனக்கு பொறாமை. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவர் முதலமைச்சர் ஆகக்கூடாது கட்டி நான் ஏதோ 2 பெரிய அந்த கட்சிகளை வந்து சேர்த்து நான் வைக்கிற பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குச்சாட்டு வைக்கிறாங்க. அவ்வளோக்குள்ள தரங்கட்ட ஆள் நான் கிடையாது. எனக்கும் விஜய்க்கு என்ன ஒரு பொறாமை இருக்கு, அதாவது விஜய்க்கு எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரேஷன் கேப் இருக்குங்க. ஸோ அவர் முதலமைச்சரில் எனக்கு என்ன ஒரு பொறாமை இருக்கு? நான் அரசியலே இல்லை, நீங்கள் சொல்ற மாதிரி நான் அரசியலே கிடையாது, அரசியல் தான் விட்டுட்டேன். அப்புறம் எனக்கு என்ன பொறாமை இருக்கு? ஒருவேளை கமலஹாசன் முதலமைச்சராக இருந்தால் கூட நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு பொறாம வந்திருக்கலாமோ என்னவோ. ஸோ அப்படியே வந்திருக்காரு, சொல்கிறேன் சும்மா அப்படின்ட்டு ஒரு நக்கலாக சொல்கிறாரு. அதாவது இப்போ என்னன்னா, என்னை வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவருக்கு வாழ்த்து சொல்லலை அன்றைக்கி வந்து ஏர்போர்ட்டில் நான் வரும்போது கேட்டாங்க, நீங்கள் சிரிச்சுட்டே போயிட்டீங்க, ஒரு வாழ்த்து கூட சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக நான் ஏற்கனவே அவர் ஜெயிச்ச உடனே பார்த்தீங்கன்னா என்னுடைய எக்ஸில் அதில் வாழ்த்து சொல்லிட்டேன். ஆனால் அன்றைக்கி நான் ஒரு ஏர்போர்ட்டில் வரும்போது சும்மா ஒருத்தங்க ப்ரெஸ் மாதிரியே இல்லை, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனை வச்சுட்டு நின்றுட்டு இருந்தாங்க, கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நான் சிரிச்சுட்டே போயிட்டேன். இதானா பெருசாக ஆக்குறாங்க. ஸோ அப்படிலாம் நம்ம எதுவுமே கிடையாது. அவர் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. அதாவது என்டிஆர் எம்ஜிஆர் பண்ணதை விட பெரிய ஒரு சாதனை, ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு எனக்கு சந்தோஷமா இருக்கு அவருடைய அந்த வெற்றியை பார்க்கும்போது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவருடைய வெற்றியை பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா, ஏதாவது நீங்க அட்வைஸ் பண்ணா எதை மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அதாவது மக்கள் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு 2 வருஷம் டைம் கொடுத்துடணும். நீங்க அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவருக்கு ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாரும் வச்சிருக்காங்க அவர் மேல. அந்த எதிர்பார்ப்பு அவர் செய்யணும்னா அவர் நீங்க 2 வருஷம் அவருக்கு வந்து நீங்க எதுவுமே தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்புறம் இன்னொரு முக்கியமானது, அவருடைய தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நீங்க எதுவும் தப்பு பண்ணக்கூடாது. நீங்க ஏதாவது ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணா கூட டைரக்டா அது வந்து அவரை பாதிக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரி, அதுக்கப்புறம் கேட்குறாங்க, நீங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி நீங்க ஆரம்பிக்கன்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்க வராமல் போயிட்டீங்க. ஸோ நீங்க அப்போ வந்திருந்தா 2001 நீங்க ஜெயிச்சிருக்கலாம்னு உங்களுடைய தோணுதா உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது 100% ஜெயிச்சிருப்பாங்க, அதெல்லாம் மாற்றிக்கிறதே கிடையாது அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் கேட்குறாங்க, அதாவது கமலை போயிட்டு அவர் முதலமைச்சர் விஜய் சந்திச்சிட்டாரு, எல்லாரும் போய் சந்திக்கிறாங்க, நீங்க ஏன் முதலமைச்சர் விஜய் போய் பார்க்க போல அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ்வலாகவே நான் போக மாட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இதுக்கு முன்னாடி, அதாவது கருணாநிதி அவர்கள் ஜெயிச்ச புதுசில் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி நான் வந்து உன்னை பார்க்கறப்ப நீ வரியா அப்படின்னு கேட்டாரு. அதெல்லாம் வர வேண்டாம், நானே வாரம் சொல்லி போய் மீட் பண்ணேன். மற்றபடி நான் எந்த ஒரு முதலமைச்சர் பதவியேற்பு விழாவிலே நான் போய் கலந்துக்கிட்டது கிடையாது. ஸோ இப்போ எல்லாருமே பார்த்துட்டாங்க, நம்ம ஒரு சும்மா ஒரு சம்பிரதாயத்துக்காக போய் பார்க்கணும்னா பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலாக இப்போ இன்னைக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காருல்ல, அதோட காரணமே தான். சரியா அப்படின்னு சில கேள்விகள் கேட்குறாங்க. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் கேட்டிருக்கலாம் அவர்கிட்ட. ரஜினிகாந்த் வந்து அவராக வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, இன்னும் ஒரு சரியான ஒரு கேள்வியில கேட்பாங்கன்னு பார்த்தா இங்கே உள்ள பத்திரிகையாளர்கள் அதை பற்றி கேட்கல. சரி, ஓகே, நம்ம அடுத்தாப்புல பேசலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தோணுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவர் பேசுனதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் நினைக்கிறேன், இவர் எதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது யாரோ ஒருத்தங்க ஏதோ பேசுகிறாங்கன்னு சொல்லி இவர் கடந்து போகலாம், ஆனால் அவர் கடந்து போகலை. அதாவது இவர் மேலே அதிகாரப்பூர்வமாக யாரும் எந்த குற்றச்சாட்டும் வைக்க முடியாது. இப்போ நாம உட்பட இவருக்கு ஒரு பொறாமை இருக்குன்னு நம்ம பிறப்பாக சொல்கிறோம். ஆனால் இதே ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஏடிபி டீம் ஜாலிக்காக பார்த்தாரு அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக யாரும் சொல்ல முடியாத ஒரு நிலையில இவர் அதுக்காக முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ப்ரெஸ் பீப்புளை எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு பேட்டி கொடுக்காரு. நான் அப்படிப்பட்டவன் கிடையாது, நான் அப்படி தரம் கிட்டவன் கிடையாது, நான் எனக்கும் விஜய்க்கு மேலே என்ன ஒரு பொறாமை இருக்குது அப்படின்னு இவர் வந்து ஒரு விளக்கம் கொடுக்க வராருன்னா அதுக்கு என்ன ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறதா என்னுடைய தாட்டில் தோணுது. நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இது இப்போ ஒரு ப்ரெஸ் மீட் ஏன் அவர் கொடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்களே முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களே வந்து ரஜினியை சந்திக்கணும் அப்படின்னு அவர் விருப்பப்படுறாரு. அதான் காரணம். ஏன் இதை அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நேற்று கமலஹாசன் அவர்கள் போய் தேடி போய் விஜய் அவர்கள் முதலமைச்சரை சந்திச்சிட்டார். ஆனால் இவருக்கு உள்ளுக்குள்ள நாம போய் தேடி போய் சந்திக்க கூடாது, நம்மளோட சின்ன பையன் இப்போ முதலமைச்சராக ஆயிட்டான், ஸோ இவனை எப்படி நாம போய் சந்திக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈகோ இருக்கு.
அதே நேரத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்களும் வந்து சந்திக்கணும். அப்போ அவரும் சந்திக்க தேடி வரமாட்டார்ல அவ்வளோ சீக்கிரத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்களும். ஸோ இப்போ இந்த பிரச்சனையில் நம்ம மேலே இது தப்பு கிடையாது, நான் அப்படிலாம் உங்களை நினைக்கல, நான் உங்கள் மேலே இதுக்கு நான் வந்து புறாம கூட போகிறேன் அப்படின்ட்டு ஒரு விளக்கத்தை கொடுத்து நான் அப்படி பண்ணலை அப்படின்னு சொல்லி இப்போ ப்ரெஸ் மீட் கொடுக்காரு. இதுக்கப்புறம் விஜய் அவர்கள் நம்மளை தேடி வந்து நம்மளை சந்திப்பாரா அப்படிங்கிற ஒரு இதுக்காக இவரே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாலண்டே வந்திருக்காரு. இல்லைன்னா இதுக்கு முன்னாடி என்னென்ன இதெல்லாம் நடந்துச்சு அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு விளக்கம் கொடுக்குறங்கிற பேரில் இப்படி ஒரு ப்ரெஸ் மீட் என்னைக்காவது கொடுத்துருக்காரா? இல்லை நான் கேட்குறேன், இவர் சொல்கிறாரு ஏர்போர்ட்டில் கேட்டாங்க என்கிட்ட, அப்போ நான் சிரிச்சுட்டே போயிட்டேன், அது ப்ரெஸ் மாதிரி தெரிலங்க, ஃபோனை வச்சுட்டு யாராவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பீப்புள் மாதிரி கேள்வி கேட்பாங்களே, நான் கேட்குறேன். அது எனக்கு சரியான அந்த கிளிப்பிங்கில் சைடில் தெரியல, அது பார்த்தவங்க கரெக்டாக சொல்லுங்கள். இவர் வந்து ஏதோ ஏர்போர்ட்டில் வரும்போது ஏதோ ஃபோனை வச்சுட்டு இருந்தாங்களாம், அவங்க ப்ரெஸ் மாதிரி தெரியலையா, அதனால தான் நான் வந்து எதுவுமே அதை பற்றி கமெண்ட் சொல்லாமல் சிரிச்சுட்டே போயிட்டேன் அப்படிங்கிறது. அது எனக்கு தெரில. அதுக்கப்புறம் ஜென்ரேஷன் கேப்னு சொல்கிறாரு. எனக்கு எதுங்க அப்புறம் முறை தான் அரசியலேருந்து விலகிட்டேன் அப்படிங்கிறது. சரி, ஜென்ரேஷன் கேப் இருக்குது இப்போ தான் உங்களுக்கு தெரியுமா? அதை எதுக்காக அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த இடத்துல இருந்து ரஜினிகாந்த் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இவர் இப்படிப்பட்ட தரங்கட்டாளாக இருக்காருன்னு எனக்கு நான் நினச்சிக்கிட்டேன், எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆடியன்ஸ் ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் ஆடியன்ஸ் தான் அதில் காக்கா கழுகு அப்படின்னு ஒரு கதையை சொன்னார்ல, உங்களுக்கே தெரியும். இவ்வளோ பெரிய உச்சபட்ச சூப்பர் ஸ்டார், அவர் ஒரு சின்னதாக பேசினாலும் அது பெருசாக வெடிக்கும், பெரிய லெவலில் பேசப்படும் அவருக்கு தெரிஞ்சும் காக்கா அப்படின்னு சொன்னது எந்த இதில் சொன்னார்? காக்கா கழுகுன்னு. அப்போ வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இழிவுபடுத்தணும், நான் கழுகு மேலே மேலே பறந்துட்டே இருப்பேன், காக்கா கத்திக்கிட்டே கிடக்கும், ஸோ அப்படிங்கிற ஒரு வன்மத்தில் சொன்னது. யாராவது அப்படி சொல்லுவாங்களா? அதை சொல்லிக்கிட்டு நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, நீங்கள் எல்லாம் தப்பாக நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதுதான் வன்மம், பொறாமை. அது வந்து உங்களுக்கு ஏன்னா எதுக்கு உங்களுக்கு பொறாமை? நான் என்ன அரசியலில் இருக்கேன், 20 வருஷம் ஜென்ரேஷன் கேப் இருக்கு, ஸோ நான் எதுக்கு அவர் மேலே பொறாமப்பட போறீங்களே? நாங்கள் சொல்கிறோம், அதாவது நீங்க நினைச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு சொல்லிட்டீங்களே, 2001 நான் அரசியலுக்கு வந்திருந்தா 100% ஜெயிச்சிருப்பீங்களே, நீங்க ஜெயிச்சிருக்க மாட்டீங்க. அதாவது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெயிச்சிருவோம், 100% ஜெயிச்சிருவோம் இப்போ சொல்றீங்களா, அந்த நம்பிக்கை இருந்திருந்தா நீங்க அப்பவே கட்சி ஆரம்பிச்சு வந்திருப்பீங்க. ஒரு புரியுது இல்ல? உங்களுக்கு அந்த டவுட் இருக்கு, இப்போ நாம எங்க தோத்துருவோமோ அரசியல வந்து அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குனால தான் அப்போ நீங்க விலகி போனீங்க. அதுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டு போனீங்க, என்னோட உடல்நிலை சரியில்லை, அதனால என்னால வந்து பாத்தீங்கன்னா அரசியல் நிற்க முடியாது அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட காரணம் சொன்னீங்க. அதுக்கப்புறம் நீங்க எத்தனையோ படங்கள் ஆக்ஷன் படங்கள் தொடர்ந்து நடிச்சு இப்போ கூட நடிச்சிட்டு இருக்கீங்க. ஒரு புரியுதுல? அதுக்கு ஒரு டிராமா பண்ணுறதுக்காக வெளிநாடு போயிட்டு அப்படி இப்படி உடனே சரியில்லைன்னு ஒரு இதை காமிச்சிங்க. அதாவது அந்த இப்போ நம்ம நினைச்ச விஷயம், நம்ம சாதிக்க நினைச்ச ஒரு விஷயத்த நம்மளால முடியல, நம்ம யோசிச்சு பின் வாங்கிட்டோம். ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் ஒரு பையன் பண்ணி சாதனை பண்ணிட்டானோ ஒரு ஈகோ உங்களுக்கு வந்து தொலைக்குது, ஒரு பொறாம. ஐயோ இவன் ஜெயிச்சுட்டானோ நம்ம நினைச்சு நம்ம வந்து ஏன்னா எப்படியும் இப்போ சினிமா துறையிலேருந்து நீங்க தான் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே அதான் அரசியலுக்கு வருவேன் வரமாட்டேன் அப்படிங்கிற ஒரு டைலாக்கை அப்பப்போ உங்களை திரைப்படங்களை வச்சு ஒரு ஹைப் ஏற்றிட்டே இருந்தீங்க. கமலஹாசன்லாம் அப்படி வைக்கவே இல்லை, இப்போ தான் வந்து அரசியலுக்கு 3 நாப்பில் குதிச்சாரு. ஆனால் நீங்க வருவீங்கிற எதிர்பார்ப்பு எல்லாரும் மனசுலையும் நீங்களே ஆழமா பூத்திட்டீங்க, வருவேன்னு வர நீங்களே வயா சொன்னீங்க. அதனால தான் இப்போ அதுக்கு அடுத்தாப்புல சினிமா துறையிலிருந்து வந்து ஒருத்தர் முதலமைச்சர் ஆகும்போது உங்க கூட கம்பேர் பண்றாங்க, இல்லைன்னா கம்பேர் பண்ண மாட்டாங்க. ஏன் கமலஹாசன் கூட ஏன் விஜயோட அவ்வளோ சேர்த்து கம்பேர் பண்ணல? அவர் கட்சி ஆரம்பிச்சு வந்து அவரை பெருசாக யாரும் கம்பேர் பண்ண மாட்டாங்க. ஏன் உங்களை கம்பேர் பண்றாங்கன்னா உங்களுடைய நடத்தைகள் உங்களுடைய செயல்கள் தான் கம்பேர் பண்ண வைக்குது, விமர்சனம் பண்ண வைக்குது. இப்பவும் நீங்க மறைமுகமா ஒன்னு சொல்லிட்டு போறீங்க. அதாவது என்னன்னா அட்வைஸ் பண்றதுல சொன்னீங்களே 2 வருஷம் முதலமைச்சர் விஜய் கொடுக்கணும் நீங்களே, அது கரெக்ட் பாயிண்ட், அதை நான் ஏத்துக்கிறேன். அதே மாதிரி அவர்கிட்ட ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்களே, அதுவும் கரெக்டான பாயிண்ட். அதுக்கப்புறம் அதாவது ரசிகர்கள் தொண்டர்கள் நீங்க எது பண்ணாலும் ஸ்ட்ரெயிட்டா உங்களுடைய முதலமைச்சர் விஜயை தான் பார்த்தீங்கன்னா பாதிக்கும் அப்படின்னு சொன்னீங்களே, அப்ப கூட முதலமைச்சர்ங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்தல, விஜயை தான் பாதிக்கும்னு சொல்றீங்க. அதுலயும் ஒரு சின்ன இது இருக்கு உங்களுக்கு வந்துட்டு. சரி ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் கரெக்டு தான். அதாவது பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்க ஏதாவது பண்ணுனாதான் அது வந்து பார்த்தீங்கன்னா விஜயவலை பாதிக்கும். தொண்டர்கள் ரசிகர்கள் பண்ணுறதுக்கெல்லாம் விஜயவல் பாதிக்காது, விஜயவல் பொறுப்பேற்க முடியாது. அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்திங்க எனக்கு புரியல. இப்போ விஜயவல் கட்சியில் உள்ளவங்க அதிகாரப்பூர்வ நிர்வாகிகள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணாதான் அது வந்து பார்த்தீங்கன்னா விஜயவலை பாதிக்கும். அதாவது ஒரு விச்சுவல் வாரியர்ஸா, அதாவது கட்சி நிர்வாகிகளா ஒரு அதிகாரப்பூர்வ பதவியில இல்லாதவங்க யாராவது நான் விஜயோடைய ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பண்றதுக்கெல்லாம் விஜயோட பொறுப்பேற்க முடியாது, அதை கலந்து சுமத்த முடியாது. அப்படி பாத்தீங்கன்னா உங்களுடைய ரசிகர்கள் பேர்ல எவ்வளவு பேர் என்னென்னமா விஷயங்கள் பண்ண அதுக்கெல்லாம் உங்களால பொறுப்பேற்க முடியுமா? அப்படி ஏன் நீங்க அந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்கன்னா உங்களை அதிகமா பார்த்தீங்கன்னா விஜயோட ரசிகர் தொடர்ந்து சொல்லிட்டு உங்களை வந்து போட்டு புழக்காங்கல்ல சோசியல் மீடியால, அது வந்து உங்களால ஏத்துக்க முடியல, உங்களால ஜீரணிக்க முடியல. அதுக்கு ஆக்சுவலா காரணம் நீங்க தான், அது உங்களோட தப்பு தான். எப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா காக்கா கழுங்குற கார்த்தையை சொன்னீங்களோ அதுல இருந்தா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல விஜயோடைய இந்த ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருமே உங்களுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் உங்களை யாரும் பாத்தீங்கன்னா பெருசா உங்களை வந்து யாரையும் அவமரியாதை பண்ண உங்களை வந்து இப்படிலாம் பேசணும்னு யாரும் விரும்பல, அதுக்கு நீங்களே வலியுறுத்திட்டீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்கு, ஏன் ரஜினிகாந்த் மேல இவ்வளவுக்குள்ள பாத்தீங்கன்னா விஜயோடைய ஆதரவாளர்கள் அவங்க எதிராக திரும்புறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா,
உங்களை அரசியல் ரீதியாக எவ்வளோ சம்மந்தப்படுத்தி எவ்வளோ விமர்சனங்கள் வச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணாத நீங்கள் அன்னைக்கு ஆதவர்ஜனா அவர்கள் போகிற பக்கம் உங்களை சொன்ன ஒரு விஷயத்துக்காக இவ்வளோக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ட்விட் போட்டிங்கல்ல, அதில் கடைசியில் காலம் காத்திருந்து பதில் சொல்லுன்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு யாரா பதில் சொல்ல வச்சிருக்கு? உங்களை தான் வாண்டடாக வந்து ப்ரெஸ் மீட்டை கூட்டி ஒரு விளக்கம் கொடுக்க பதில் சொல்ல வச்சிருக்கு. இதிலே புரிஞ்சுக்கணும் ஆண்டவனே அவர் பக்கம் இருக்கேன் அப்படின்ட்டு. அதாவது நீங்கள் பண்ணுற விஷயங்கள் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக உங்களுடைய நன்னடத்தை குறைக்க தவிர மக்களா யாரும் வந்து விரும்பி வந்து உங்களை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுக்கும் உள்ளாக நினைக்கல. ஏன்னா விஜயவருக்கு இப்போ எப்படி ஒரு மக்கள் செலவு இருக்கோ அதே மக்கள் செலவுக்கு நீங்களும் ஒரு காலத்தில் வச்சவங்க தான். அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது யாருக்கும். உங்கள் மேலேயும் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரன்பு வச்சுருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் நீங்கள் அதை பயன்படுத்திக்கல. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கல. உங்களுக்கு ஒரு பயம், ஒரு இது நம்ம வந்து தோத்துறோமோ அப்படின்னு உங்களுக்கு வந்து மக்கள் மேலே உங்களுக்கு உண்மையான ஒரு நம்பிக்கை இல்லை. அதுக்கு நீங்கள் இப்போ என்ன வேணால் காரணம் சொல்லிக்கலாம். அதான் உண்மை. நீங்கள் வந்து மக்களை கான்ஃபிடண்ட்டாக நம்பலை, அவர் நம்பினார். இன்னொரு விஷயம், அவருக்கு பெண்கள் ரசிகை ரொம்ப ரொம்ப அதிகம். உங்களுக்கு ஆண் ரசிகர்கள் இப்போ அஜித்குமார், ரஜினிகாந்த் இவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண் ரசிகர்கள் தான் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. பசங்க ரொம்ப இதாக இருப்பாங்க. ஆனால் பெண்கள் ரசிகர் இருப்பாங்க. ஆனால் அந்த அளவுக்கு எப்படி விஜயவலுக்கு இருக்காங்களா, தாய்க்குள்ளங்கள் விஜயவலுக்கு அதிகமான ரசிகர்கள், தங்கச்சி அம்மாவா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த வெற்றிங்கிறது ஈஸியாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா தங்களுடைய வெற்றியை கொண்டாடுற அளவுக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா விஜயவலுக்கு அதான் காரணம். சரி, ஓகே, இப்போ எப்படியோ இருக்கட்டும். இப்போ என்ன, உங்களை வந்து அவர் வந்து முதலமைச்சர் வந்து உங்களை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்குது. என்ன பொறுத்திருக்கு அதான். ஏன்னா கமலஹாசன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அரசியலில் இருக்கார். அவர் வந்து பெருசாக வந்து ஈவோ பார்க்கல. அவர் தோத்து போயிட்டாருன்னு தெரிஞ்சுட்டு அவர் வந்து நம்ம அரசியலில் தோத்துட்டாங்க, தோல்வியை ஒப்புக்கிட்டார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களை போய் சந்திச்சிட்டாரு. ஆனால் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோ தடுக்குது. அதனால இவர் போக இது பண்ணிக்கிட்டு நம்மளை வந்து அவர் பார்க்க வைக்கணும் அப்படிங்கிற உறுதி உங்களுக்கு இருக்குது. அது நடக்கல நம்ம சொல்ல முடியாது. முதலமைச்சர் விஜயோட நினச்சி சரி இவரை வந்து ஒரு விளக்கம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போகிறது கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நடக்கலன்னு நமக்கு தெரியாது. பார்க்கலாம் இனிமேல் நடக்கு அப்படின்ட்டு. காலம் காத்திருந்து எதையாவது நடத்துதா இல்லையாங்கிறது. சரியா? சரி, இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்குலாம் என்ன தோணுச்சு? ரஜினிகாந்த் அவருடைய அந்த ப்ரெஸ் மீட்டை பார்க்கும்போது, அவர் கொடுக்குற விளக்கத்தை பார்க்கும்போது உங்களுக்குலாம் அது ஏற்புடையதாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வு பார்த்து நம்முடைய அடுத்த வீடியோ. ஓகேவா? பாய்.